மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கங்கா வந்து குமரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டையும் காவேரிக்கிட்டையும் சொல்கிறாங்க. அதனால விஜயும் காவேரியும் பார்த்தீங்க அப்படின்னா, குமரனை பார்க்கறதுக்காக கடைக்கு வந்து கங்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க. கங்கா அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, குமரன் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. அவர் 4 நாளாக கண்டினியூஸாக தூங்காமல் பார்த்தீங்க அப்படின்னா, தைச்ச டயர்ட்னால பார்த்தீங்க அப்படின்னா, யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் போய் லைட்டை போட்டு வராரு. அப்போ கூட குமரன் வந்து எந்திரிக்கல. அந்த அளவுக்கு டயர்டில் தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் காவேரி வந்து நான் போய் மாமாவை எழுப்பி விடுறேங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், இனிமேல் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை மட்டும் அங்கே விட்டுட்டு காவேரி விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கங்கா பார்த்திங்க அப்படின்னா குமரன் பக்கத்தில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ கங்காவோட கண்ணீர் பார்த்திங்க அப்படின்னா குமரனோட கையில் பட்டு குமரன் வந்து எந்திரிச்சிடறாரு. என்ன கங்கா நீ இங்கே இருக்க, எப்போ வந்த, ரொம்ப நேரம் தூங்கிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்கிறாங்க. சாரிங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் முன்னாடி இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு குமரன் கிட்ட சாரி கேட்குறாங்க. பரவாயில்ல விடு கங்கா, நான் அதெல்லாம் மனசில் வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. நீங்கள் வந்து எல்லாரும் போனதுக்கப்புறம் தனியாக வச்சு தான் பேசுனீங்க, ஆனால் நான் எல்லாரும் முன்னாடியும் உங்களை அந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டேன், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புங்க, நீங்கள் முன்னாடியே என்கிட்ட இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லிட்டு குமரன் கிட்ட கங்கா கேட்குறாங்க. அதுக்கு குமரன் சொல்கிறாங்க, நான் எவ்வளோ தூரம் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் உனக்கு அது புரிஞ்சிருக்காது கங்கா, கண்டிப்பாக வந்து நீ என்னை திட்டியிருப்ப, என்னை நம்பியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. நான் பண்ணது பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கங்காவும் சாரி கேட்டு குமரன் மேலே சாஞ்சு அழுகுறாங்க. இனிமேலாவது கங்கா வந்து திருந்தி வாழ்வாங்களா, குமரனுக்கு எந்த டார்ச்சர் கொடுக்காம திருந்தி வாழ்வாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.